இவ்வளவு பேர் அன்பு செலுத்துவாங்க, இவ்வளவு பேர் நம்ம மேல பிரியமா இருப்பாங்க, நமக்காக நிற்பாங்கங்கிறலாம் கனவுல கூட கண்டது கிடையாது. ஆனா அந்த பிரியத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு அடுக்கு போய் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீட்டில் நான் கற்றுக்கிட்டது அதுதான், எந்த சூழலையும் இன்னொருத்தர் காயப்படுற மாதிரி எதையும் செய்யக்கூடாது. அதுதான் எல்லார்ட்டையும் வைக்கிற பெரிய ரெக்வஸ்ட். எல்லாரையும் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு அன்பு செலுத்துகிறோங்கிறதுக்காக இன்னொருத்தரை காயப்படுத்துறது வந்து அது அது அறம் இல்லை, அது அது சரியும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெருமளவு முயற்சி செய்வோம். இப்போ இதை தான் நம்ம ஆளுக செஞ்சது. இப்போ நம்ம அன்னைங்க வெளிலேருந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கூட சண்டை போடுறதும் கூட சண்டை போடுறதுலாம் இல்லை, நம்ம மேலே அடியாக வந்து விழுந்துச்சு. அதெல்லாம் வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நம்மளை என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. இவங்க அதுக்கெல்லாம் பதிலே சொல்லுங்க. இப்போ அதுக்கு உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அதுக்கு தான் பிஆர்டி வைக்கணும். அதுக்கு பதில் சொல்லவோ அல்லது இன்னொருத்தரை குறைச்சி பேசவோ இன்னொருத்தரை அடிக்கவோ அதுக்கு நம்ம ஆள் வைக்கணும், அதுக்கு வேலை செய்யணும். பிக் பாஸ் இந்த போதி மரமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் உள்ள போன பேர் தான் எல்லாருமே வந்து பேசுறதோட எங்க அப்பா பாசம் இப்பதான் புரியுது, இப்பதான் பணத்தோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு தெரியுது. இப்ப நீங்க சொல்றீங்களா யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்பதான் அந்த வேல்யூஸ்லாம் தெரியுது அப்படின்னு. அது வந்து ஏதோ ஒரு சாமியார் கூட ஒரு கோவில் மாதிரி எல்லாம் ப்ரொஜெக்ஷன் நடக்கல. ஏன்னா வெளியே நம்ம நார்மலா இருக்கோம், இப்ப எனக்கு ஒரு வயசாகுது, உங்களுக்கு ஒரு வயசாகுது, நம்ம எல்லாத்தையும் டே டு டே லைஃப்ல பாக்குறோம். பட் ஆனா பிக் பாஸ்குள்ள போயிட்ட பேர் தான் எனக்கு வந்து புதுசா ஒரு அறிவு முளைச்சிருக்கு, அம்மா அப்பா பாசனம் இப்பதான் தெரியுது, ஃபேமிலி கூட இப்பதான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. இது எல்லாமே உள்ள பார்க்கும்போது இல்ல, ஏன்னா இத்தனாலும் உங்களுக்கு வேல்யூஸே தெரியாதா, இப்பதான் வேல்யூஸே தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இப்ப இதை வந்து ரொம்ப சரியான விஷயம் நீ கேட்டேன். இது எப்படி யாருன்னா ரொம்ப பழமைத்துவமா எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களா நான் சாமியாரா, ஏன்னா போதி மரமா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த முக்திலாம் கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இன்னைக்கு சோசியல் மீடியால பீக்ல இருக்கிற ரீல்ஸ் என்ன, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். நீங்க லவ் பண்றவன் எல்லாரும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்காவது வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலையும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குமோ உனக்கு இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும், அவன் ஊருக்கு போனா தான் நீங்க காதலிப்பியா. இதே தான் அங்கேயும், நீங்க யாரு கூடயுமே தொடர்புல இருக்க மாட்டீங்க, யாரு கூடயும் நீங்க வந்து பேச முடியாது. ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி இது. ஒரு நீ இல்லைன்னா தானே வருவாரு, ஒண்ணுமே இல்லை. நீ வந்து இன்னைக்கு 35 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு, அம்மா தவறி போன ஆண்களை கூப்பிடேன், எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா இருக்கிறப்ப நான் எங்க அம்மா வந்து மதிக்காம போயிட்டேன், எங்க அம்மா வந்து என்னை சாப்பிட்டியான்னு போன் அடிச்சு கேட்டா நான் வந்து வச்சிருவேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறேன். இது 35-40 வயசு தானே எல்லா ஆண்களும், அம்மாவை தவற விட்ட எல்லா ஆண்களும் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட். அப்ப அவன்கிட்ட போய் இப்பதான் உனக்கு பேசினா, ஆமா ஒண்ணு இல்லைன்னா தானே ஒரு அருமை புரியும். உள்ள எதுவுமே இருக்காது, நீ அம்மா கிட்ட பேச முடியாது, நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு லைஃப்ல இருக்கலாம். அங்க உட்காரும் போது உனக்கு புற வாழ்க்கையே கிடையாது, நீ உன்னைய பத்தி மட்டுமே யோசிப்ப. அப்போதானே புரியும். இப்போ எதுக்கு யோகா கிளாஸ் போறாங்க எல்லாரும், எதுக்கு மெடிடேஷன் போறாங்க, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு என்ன, அதை தொடக்க வேண்டியது என்ன, அதெல்லாம் புரியும். பிக் பாஸ் உண்மையிலேயே என்ன கேட்டா ஒரு போதி மரமான ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆமா, நிச்சயமா ஆமா.